நெடியோன் வணக்கம். பாண்டியர்கள் மதுரையிலிருந்து கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சி செலுத்தினார்கள் சங்க காலத்தில் இருந்தே. அப்படியெனில் அவர்களின் நாடு முழுக்க கோட்டைகள் இருந்திருக்க வேண்டும். அந்த கோட்டைகள் படை வீடுகள் என்று பல பகுதிகளிலும் படையினரை நிறுத்திய இடங்கள் படை வீடுகள் என்று அழைக்கப்பட்டன. முக்கியமான கோட்டைகள் பெரிய நகரங்களில் அமைந்திருந்தன. அப்படியெனில் அவர்களின் கோட்டைகளுக்கு பிற்காலத்தில் என்ன நிகழ்ந்தது என்பதை தான் தொடர்ந்து பல ஊர்களுக்கும் சென்று ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றேன். அப்படி என்று நாம் செல்ல இருக்கும் இடம் விருதுநகர் மாவட்டத்தில் அமைந்துள்ள சாத்தூர். விருதுநகரிலிருந்து தெற்கு நோக்கி திருநெல்வேலி செல்லும் சாலையில் 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. நாம் அங்கு சென்று கொண்டிருந்த பொழுது விஜயின் கட்சியான வெற்றி கழகத்தினர் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். தொடர்ந்து இந்த ஊரானது அரசியலில் தொடர்பு பட்டே வந்திருக்கின்றது. விருதுநகருக்கும் பழமையான ஊராக கருதப்படுகின்றது. அந்த ஊரை கடந்துதான் வைப்பாக செல்கின்றது. அந்த ஆற்றன் கரையில் தான் இந்த சாத்தூர் என்று அழைக்கப்படும் சாத்தனூர் முன்பு காலத்தில் அழைக்கப்பட்டது. அந்த ஊரானது இருக்கின்றது. இப்பொழுது வைப்பாற்றின் கரையில் அமைந்துள்ள அந்த சாலையின் வழியாக நாம் கோவில்கள் அமைந்திருக்கும் இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த 2 கோவில்கள், ஒன்று சிவன் கோவில், இன்னொன்று பெருமாள் கோவில். 2 கோவில்களுமே இந்த தேசிய நெடுஞ்சாலை 7 அல்லது 47க்கு கிழக்கு புறமாக அமைந்துள்ளன. அதே போன்று தெற்கு புறமாக வைப்பாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. ரயில் தண்டவாளமும் அருகில் தான் கிழக்கு பக்கம் அமைந்துள்ளது. இந்த பகுதியில் தான் அந்த கோவில்களும் கோட்டைகளும் இருந்திருக்கின்றன. இன்று கோவில்கள் இருக்கின்றன, ஆனால் கோட்டைகள் காணாமல் போய்விட்டன. இப்பொழுது அந்த முக்கியமான ரத வீதிகள் அமைந்திருக்கும் இடத்தின் வழியாகவும் கோவில்கள் உள்ள வழியின் வழியாகவும் தான் கடந்து செல்கின்றோம். இப்பொழுது நாம் பெருமாள் கோவிலை கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். இதுதான் அங்கு உள்ள பெருமாள் கோவில். இதற்கு மேற்கு பக்கமாக சிவன் கோவில் காணப்படுகின்றது. இது ரத வீதி. இங்க உள்ள அதாவது மேடை, அந்த தேர் இழுத்து வரும் பொழுது அலங்கரிப்பதற்கான மேடை அமைப்புகளும் இன்றும் அங்கே காணப்படுகின்றன. இப்பொழுது நாம் சென்று கொண்டிருக்கிறோம் பெருமாள் கோவிலை ஒரு பக்கமாக சுத்தி வந்து மீண்டும் சிவன் கோவிலை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த இடங்களில் தான் கோட்டைகள் அன்று இருந்திருக்கின்றன. அதாவது பெருமாள் கோவிலுக்கு கிழக்கு பக்கமாகவும் அதே போன்று பெருமாள் சிவன் கோவிலுக்கு தெற்கு பக்கமாக ஆற்றின் இடையே அந்த கோவில்கள் இருந்திருக்கின்றன. அதற்கான அடையாளங்களும் காணப்படுகின்றன. ஏனெனில் இன்றும் அந்த பகுதியில் அந்த முக்கியமான அரச கட்டடங்கள் இங்குதான் இருக்கின்றன. தொடர்ந்து அந்த அரசாட்சி நடந்து கொண்டிருக்கின்றது என்பதற்கு அடையாளமாக அது காணப்படுகின்றது. இப்ப அந்த சிவன் கோயிலுக்கு முன்னாடி நம்ம வந்தாச்சு. சிதம்பரேஸ்வரர் கோவிலுக்கு முன்பாக தான் நிற்கின்றோம். இந்த கோவில் மிக பழமையான கோவிலாகும். இதன் கோவிலுக்கு எதிரேதான் அதாவது சாத்தூரப்பன் என்று அழைக்கப்படும் பெருமாள் கோவிலும் காணப்படுகின்றது. 2 கோவில்களுமே மிக பழங்காலத்தில் இடைக்கால பாண்டியர்கள் ஆட்சியிலும் அதை தொடர்ந்த முற்கால பாண்டியர்கள் ஆட்சியிலும் கட்டப்பட்ட கோவில்களாக இருக்கின்றன. இந்த கோவில் முன்பு அதாவது சிதம்பரேஸ்வரர் என்று அழைக்கப்படும் சிவன் கோவிலானது முன்பு தான்தோன்றீஸ்வரர் என்று அழைக்கப்பட்டது. அதாவது சாத்தூர் பகுதியில் கிட்டத்தட்ட மொத்தமாக நாம் பார்த்தால் 18க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகளானது கிடைக்கின்றன. அதில் 7 கல்வெட்டுகள் வட்டெழுத்து கல்வெட்டுகளாக கிடைக்கின்றன. அதாவது வேப்பிலை பெட்டி, அதே போன்று எருக்கன்குடி, அதைத் தொடர்ந்து நென்மேனி என்று இந்த பகுதி முழுக்கவே ஏராளமான கல்வெட்டுகள் நிறைந்து கிடைக்கின்றன. அந்த கல்வெட்டுகளிலும் ஏராளமான கல்வெட்டுகள் வட்டெழுத்து கல்வெட்டுகளாக நமக்கு கிடைக்கின்றன. இந்த வட்டெழுத்து கல்வெட்டுகள் படியெடுக்கப்பட்டு படிக்கப்பட்டு விருதுநகர் தொகுதி கல்வெட்டில் 1, 2 என்று வெளியிடப்பட்டுள்ளது. அதில் நாம் பார்க்கலாம். அதே போன்று ஆங்கிலேய ஆட்சி காலத்திலேயே அவர்களின் ஆவணங்களில் இந்த கல்வெட்டுகள் படியெடுக்கப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளன. இந்த சாத்தூரானது கல்வெட்டுகளின் குவியலாக காணப்படுகின்றது. ஏற்கனவே பல இடங்களை அவ்வாறு நான் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு காட்டினேன். அப்படித்தான் இந்த இடமும் பாண்டியர்களின் கல்வெட்டு குவியல்கள், சோழர்களின் கல்வெட்டுகளும் இந்த பகுதியில் காணப்படுகின்றன. சிவலப்பன் மாறன் என்ற பாண்டிய மன்னன் 700ல் ஆட்சி செய்தார். அவர்தான் திருநெல்வேலி பகுதியை மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைய செய்தார். அதே போன்று இந்த பகுதியிலும் ஏராளமான வேளாண் பணிகளை செய்துள்ளார். அதாவது எரிஞ்சோ நாடு, இருப்பைக்குடி நாடு என்ற 2 இந்த நாட்டு பகுதிகளும் அவர்களின் கீழ் இருந்த பொழுது மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டிருக்கின்றன. எட்டிச்சாத்தன் என்ற அதிகாரியை இந்த கோட்டையில், அதாவது சாத்தூரில் இருந்த கோட்டையிலிருந்து அவர் செயல்பட்டதாக ஆவணங்கள் காட்டுகின்றன, கல்வெட்டுகள். அப்படியெனில் இந்த கோட்டையிலிருந்து அவர் செயல்பட்டிருக்கின்றார். ஏராளமான எரிஞ்சோ நாடு, இருப்பைக்குடி நாட்டு பகுதியை
மேல் அவரின் கல்வெட்டுகளை நேரடியாக, அதாவது அந்த மன்னரின் கீழ் ஆட்சி செய்ததாக வட்டெழுத்து கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. அதாவது சிவலப்பன் மகன் அந்த கல்வெட்டுகளின்படி அவர் இங்கு வலிமையான ஆட்சியை அதிகாரியை வைத்திருந்திருக்கின்றார். இந்த பகுதியானது வேளாண் தொழிலுக்கு மிக முக்கியமான பகுதியாக இருந்திருக்கின்றது. ஏராளமான மடைகள், அதாவது குளங்கள், அணைகளை கட்டியுள்ளார்கள். அதே போன்று கால்வாய்களையும் வாய்க்கால்களையும் வெட்டியுள்ளார்கள். வேளாண் பணிக்கு மிகப்பெரிய உதவியை செய்திருக்கிறார்கள். அதே போன்று ஆன்மீக பணிக்கும் கோவில்களையும் இவர்கள் கட்டியுள்ளார்கள். ஆட்சி பகுதியாக இருப்பதற்கு கோட்டைகளையும் கட்டி இங்கிருந்து அவர்கள் நேரடியாக ஆட்சி செலுத்தியிருப்பார்கள் என்று நமக்கு தெளிவாக விளங்கி இருக்கின்றது. ஏனெனில் அவர்கள் சாத்தூரில் இருந்துதான், பழைய காலத்தில் சாத்தனூர் என்று அழைக்கப்பட்ட பகுதியில் இருந்துதான் அவர்களின் ஆட்சியானது, அதாவது அந்த அதிகாரி இங்கிருந்துதான் மொத்த நிர்வாகத்தையும் செய்திருக்கின்றார். அப்படித்தான் கல்வெட்டுகள் கிடைக்கின்றன நமக்கு. அப்படியெனில் இங்கு கோட்டைகளில் இருந்திருக்கும் அவரும் இங்கிருந்துதான் செயல்பட்டிருப்பார். இந்த ஊராக இருக்கின்றது. சிதம்பரேஸ்வரர் என்று அழைக்கப்படும் சிவன் கோவிலுக்கும் அதே போன்று சாத்துவகப்பன் என்று அழைக்கப்படும் அந்த பெருமாள் கோவிலுக்கும் இடையே ஒரே தெப்பம் குளம்தான் காணப்படுகின்றது. இந்த குளமும் இப்பொழுது இடிந்துபட்ட நிலையில் இருக்கின்றது. அதே போன்று இந்த இரண்டு கோவில்களுமே தேசிய நெடுஞ்சாலை 44 இன்று 44 என்று அழைக்கப்படுகிறது. முன்பு 7 என்று அழைக்கப்பட்டது. அந்த கிழக்கு பக்கமாக அமைந்துள்ளது. இதே போன்ற தண்டவாளமும் மதுரையிலிருந்து திருநெல்வேலி செல்லும் தண்டவாளமும் அமைந்துள்ளது. வைப்பாக இந்த இரண்டு கோவில்களுக்கும் தெற்கு பக்கமாக இருக்கின்றது. அந்த வைப்பாகும் அதே தண்டவாளமும் இணையும் அந்த இடங்களில் தான் முன்பு முதுமக்கள் தாலிகள் இருந்திருக்கின்றன. ஆனால் பெரிய அளவில் அந்த முதுமக்கள் தாலிகளுக்கான ஆய்வுகள் நடத்தப்படவில்லை. சிதைந்த நிலையில் அது அழிந்துபட்டு விட்டதாக காணப்படுகின்றது. இப்பொழுது அந்த நாட்டு சாத்தனூர் என்று முன்பு காலத்தில் இந்த ஊரானது அழைக்கப்பட்டிருக்கின்றது. மதுகோதைய வளநாட்டுக்கு கீழ் ஒரு பிரிவாக அதை இருஞ்சோர் நாடு அழைக்கப்படுகின்றது. இதன் அருகே இருப்பைக்குடி நாடு, அதே போல் இருப்பைக்குடி நாடும் காணப்படுகின்றது. இதன் கிழக்கு பக்கமாக அந்த இருப்பைக்குடி நாடானது இருக்கின்றது. அதுவும் வைப்பாற்றின் கரையில் தான் அமைந்துள்ளது. எனவே வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களாக இவைகள் முன்பிருந்தே காணப்படுகின்றன. இந்த இரண்டு கோவில்களுக்கும் சேர்த்து ரத வீதிகள் காணப்படுகின்றன. அதே போன்று இந்த இரண்டு கோவில்களுக்கும் கிழக்கு பக்கமாகத்தான் முன்பு அரண்மனை, அதே போன்று கோட்டைகளும் இருந்திருக்கும் என்று உறுதிப்பட சொல்ல இயலுகின்றது. முன்பு அதன் சிதைவுகள் காணப்பட்டன. இப்பொழுது அந்த சிதைவுகளில் எதுவும் நமக்கு கிடைக்கவில்லை என்று தெரிகின்றது. வளநாடு என்று அதாவது சிவலப்ப, அந்த மன்னரின் பெயரில் சிவலப்ப வளநாடு என்று அழைக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களின் ஆட்சி, அந்த மன்னர் ஆட்சியில் இருந்த பொழுதுதான் இந்த பகுதியிலும் ஏராளமான கல்வெட்டுகளும் விட்டு செல்லப்பட்டது. திருநெல்வேலி பகுதியில் எவ்வாறு அவர் ஏராளமான கல்வெட்டுகளை விட்டு சென்றாரோ அதே போன்றுதான் இந்த பகுதியிலும் ஏராளமான கல்வெட்டுகளை அவர் இந்த பகுதிகளில் புகுத்தி சென்றிருக்கின்றார். அதே போன்று விவசாய பணிகளையும் அவர் நடத்தியிருக்கின்றார். எட்டிச்சாத்தன் என்ற அதிகாரி அவரின் கீழ் செயல்பட்டிருக்கின்றார். அந்த காலத்தில் தான் ஏராளமான, அதாவது விவசாய சம்பந்தமான பணிகள் இந்த பகுதியில் ஏராளமாக நடைபெற்றுள்ளன. அப்பொழுதுதான் அந்த கல்வெட்டுகளும் வெளியிடப்பட்டுள்ளன. அந்த கல்வெட்டுகளை பற்றி எந்தெந்த இடங்களில் கல்வெட்டுகள் கிடைக்கின்றதோ அந்த இடத்திலே சென்று நான் உங்களுக்கு அந்த கல்வெட்டுகளை பற்றி மேலதிக தகவல்களை தெரிவிக்கின்றேன். இப்பொழுது நாம் பார்க்க வந்திருப்பது சாத்தூரில் அமைந்திருக்கும் அந்த அரண்மனையும் கோட்டையும் எந்த இடத்தில் இருந்தது என்பதைத்தான் காண இருக்கின்றோம். இந்த இரண்டு கோவிலுக்கும் கிழக்கு பக்கமாகத்தான் கோட்டையானது முன்பு இருந்திருக்கின்றது. அதாவது தண்டவாளத்துக்கு சற்று மேற்கு பக்கமாக அந்த கோட்டைகளான இருந்திருக்கின்றது. இங்கிருந்து தேரானது இழுத்து செல்லும் அமைப்புகளும் காணப்பட்டிருக்கின்றன. தேர் அலங்காரம் செய்வதற்காக உள்ள அமைப்புகளும் அந்த பெருமாள் கோவிலுக்கு கிழக்கு பக்கமாக இருக்கின்றது. அதனை அடுத்துதான் அரண்மனையானது இருந்திருக்கின்றது. அதைத் தொடர்ந்து பாண்டியர்கள் மதுரையில் வீழ்ந்த பொழுது, அதாவது கிட்டத்தட்ட 1311க்கு பிறகு மதுரையில் பாண்டியர்கள் ஆட்சியான வீழ்ச்சி அடைகின்றது. அப்பொழுது சுல்தான்கள் மதுரையை கைப்பற்றிக் கொள்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் ஒரு அமைதியின்மை இங்கு நிலவுகின்றது. அவர்களின் படையினரும் இந்த பகுதியில் பல இடங்களிலும் தங்கியிருக்கிறார்கள். அதாவது வைப்பாகு வரைதான் சுல்தான்களின் ஆட்சியானது இருந்தது. வைப்பாகுக்கு தெற்கே அவர்களின் ஆட்சி இருக்கவில்லை. ஏற்கனவே இப்பொழுது சாத்தூரில் பெருமாள் கோவில், அதாவது சாத்தூரப்பன் என்று அழைக்கப்படுகின்றார். அந்த கோவிலுக்கு முன்பாகத்தான் இருக்கின்றோம். இந்த இரண்டு கோவில்களுமே, அதாவது சிவன் கோவில் மற்றும் பெருமாள் கோவில்கள் எதிரெதிர், அதாவது பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு. அந்த கோவிலுக்கு இந்த கோவிலானது கிழக்கு பக்கமாக அமைந்துள்ளது. நான் ஏற்கனவே தெரிவித்தேன், அந்த இரண்டு கோவில்களுக்கும் ஒரே தெப்பம் தான் காணப்படுகின்றது. இப்பொழுது அந்த கோவிலுக்கு முன்பாகத்தான் இருக்கின்றோம். இங்கிருந்து கிட்டத்தட்ட 150 மீட்டர் தொலைவில் அந்த தண்டவாளமானது, அதாவது திருநெல்வேலி செல்லும் தண்டவாளம் கடந்து செல்கின்றது. பெரிய கொல்லப்பட்டி ஜமீன் கிட்டத்தட்ட விஸ்வநாத நாயக்கர்
மதுரையை அதாவது அவர் மதுரையில் ஆட்சியில் அமர்ந்த பொழுதுதான் உருவாக்கப்பட்டிருக்கும் என்று தெரிகின்றது. அதற்கு முன்பு வரை இங்கு அதாவது சாத்தூரில் நிச்சயமாக கோட்டை இருந்திருக்க வேண்டும். ஆங்கிலேயர்கள் கைப்பற்றுவதற்கு முன்பாகவே ஜமீன்கள் உருவாக்கப்பட்ட காலத்திலேயே பெரிய கொல்லப்பட்ட ஜமீன் இந்த பகுதியை உள்ளடக்கியதாகத்தான் உருவாக்கப்பட்டது. அதற்கு முன்பாகவே அந்த கோட்டைகள் கிட்டத்தட்ட 1600கள் காலகட்டத்தில் இங்கிருந்து அகற்றப்பட்டு அதை இடிக்கப்பட்டு விட்டன. இதற்கு பதிலாக நாயக்க ஜமீன்கள் அமைக்கப்பட்ட பொழுது அந்த ஜமீன் கோட்டைகளானது அவர்களுக்கு பெரிய கொல்லப்பட்டையில் அவர்கள் கட்டி கொண்டார்கள். வெங்கடேஸ்வர கெச்சியப்ப நாயக்கர், ராமசாமி கெச்சியப்ப நாயக்கர் என்று அவர்கள் அறியப்படுகிறார்கள் முக்கியமானவர்களாக. ஏனெனில் இதே போன்றுதான் வெம்பக்கோட்டையிலும் கோட்டைகள் அகற்றப்பட்ட பொழுது அங்கு அவர்கள் கோட்டைகளை கட்டி கொள்ளவில்லை. அதற்கு பதிலாக செவல்பட்டியில் சென்று கோட்டைகளை கட்டி கொண்டார்கள். அதே போன்றுதான் இங்கும் பெரிய கொல்லப்பட்டி பகுதியில் கோட்டைகள் மீண்டும் அவர்கள் அதாவது பாளையங்களாக உருவாக்கப்பட்ட பொழுது கட்டப்பட்டிருக்கலாம். ஆனால் சாத்தூரில் அதற்கு பிறகு எந்த படை வீடுகளோ பாண்டியர்களின் படை வீடுகளை பயன்படுத்தவில்லை. அதே போன்று அவர்களின் கோட்டைகளும் அகற்றப்பட்டு விட்டன என்றுதான் தெரிகின்றது. நாம் செய்த ஆய்வுகளின் அடிப்படையில் இந்த தகவல்களானது நமக்கு கிடைக்கின்றது. கோட்டைகளானது கிட்டத்தட்ட 1550க்கு அதே போன்று 1600களுக்கு இடைப்பட்ட காலத்தில் அகற்றப்பட்டிருக்கலாம். வெட்டு பெருமாள் பாண்டியரின் ஆட்சி பகுதியாக அதாவது கடைசி எல்லை பகுதியாக இது இருந்திருக்கின்றது. இந்த பகுதியில்தான் அதாவது கைத்தாகு பாண்டியர்களின் ஆட்சியானது சாத்தூர் வரை நீடித்திருந்தது. அந்த காலகட்டங்களில் இது அகற்றப்பட்ட பொழுது அவர்கள் தோல்வியடைந்த பொழுது இந்த இடத்தில் இருந்த கோட்டைகளும் அகற்றப்பட்டிருக்க வேண்டும். அதன் பிறகு இந்த கோட்டைகளானது பெரிய கொல்லப்பட்டியில் அவர்களின் ஆட்சி பகுதியாக மாறிய பொழுது அவர்கள் அந்த கோட்டைகளை அங்கு கட்டியிருப்பார்கள் என்று தெரிகின்றது. சுல்தான்களின் ஆட்சி காலத்திலும் அதை தொடர்ந்த நாயக்க மன்னர்களின் ஆட்சி காலத்திலும் சாத்தூரின் கோட்டைகளுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனைகள் வந்தன. அந்த சோதனைகள் ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் எவ்வாறு சரியானது எனில் இந்த கோட்டை பகுதிகளில் இருந்த பகுதிகளில் தான் அதாவது இடங்களில் தான் அவர்கள் சில கட்டடங்களை கட்டி அவர்களின் நிர்வாகத்திற்காக அவர்கள் மதுரையிலிருந்து திருநெல்வேலி சென்ற பொழுது பாண்டிய சாலை அல்லது மங்கம்மா சாலை என்று பிற்காலத்தில் அழைக்கப்பட்டது. அவர்கள் பாண்டியர்கள் பயன்படுத்திய பழமையான அந்த சாலையின் வழியாகத்தான் அவர்கள் சென்றிருக்கிறார்கள். அந்த இடங்களில் சில அலுவல் பணிகளுக்காக சில கட்டடங்களை கட்டியிருந்தார்கள். அந்த கட்டடங்கள் இந்த தேசிய நெடுஞ்சாலைக்கு கிழக்கு புறமாகத்தான் அமைந்திருந்தன. இன்று அந்த இடத்தில் என்ன இருக்கின்றது என்று நீங்கள் பார்த்தால் பத்திரப்பதிவு அலுவலகம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதற்கு முன்பாக அந்த இடத்தில் நகராட்சி அலுவலகம் செயல்பட்டது. அதற்கு முன்பாக அந்த இடமானது ஆங்கிலேயர்களின் ஒரு அதாவது அலுவலகமாக இருந்தது. அதற்கு பின்புறத்தில் தான் மேலும் சில கட்டடங்கள் இருந்தன. அன்று அந்த இடத்தில் இன்று பள்ளி அதாவது ஒரு நடுநிலை பள்ளி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது சாத்தூரில். இப்பொழுது நாம் அந்த பகுதியை கடந்து முன்பு தேசிய நெடுஞ்சாலை 7 என்று அழைக்கப்பட்டது அந்த இடத்தை தான் இப்பொழுது கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். இதற்கு மேற்காகவும் சில கோவில்கள் காணப்படுகின்றன. முருகன் கோவில் காணப்படுகின்றது. அதே போன்று விநாயகர் கோவில் இங்குதான் காணப்படுகின்றது. இந்த 2 பகுதிகளுமே மிக பழமையான பகுதிகள். இந்த சாலைக்கு அதாவது பழைய தேசிய நெடுஞ்சாலை 7க்கு கிழக்கு மற்றும் மேற்கு புறமாக வைப்பாகை ஒட்டியுள்ள பகுதி மிக பழமையான பகுதியாகவும் அதே போன்று மிக பழங்காலத்திலேயே பாண்டியர்கள் ஆட்சியிலேயே அதே போன்று சோழர்களின் ஆட்சியிலும் இந்த பகுதியானது கோட்டைகள் கட்டி பாண்டியர்கள் தமிழர்கள் ஆட்சி செய்த பகுதியாக காணப்படுகின்றது. பிற்காலத்தில் சுல்தான்களின் ஆட்சியிலும் அந்த தொடர்ச்சியானது இயந்திருக்கின்றது. ஆனால் நாயக்க மன்னர்களின் ஆட்சி காலத்தில் அது பெரிய கொல்லப்பட்டிக்கு சென்று விடுகின்றது. ஆனால் ஆங்கிலேயர்களின் ஆட்சி காலத்தில் அவர்கள் இந்த இடத்தில் சில அலுவலகங்களை வைத்திருந்திருக்கிறார்கள். அதாவது அவர்களின் ஆவணங்களிலேயே காணப்படுகின்றது. சாத்தூரில் சில அலுவலகங்கள் இருந்தன என்று சில இடங்களில் குறிப்பிட்டுள்ளார்கள். அந்த இடங்கள் தான் பழைய கோட்டைகள் இருந்திருப்பதற்கான வாய்ப்புகள் 100% காணப்படுகின்றன. இன்று அதே போன்று தமிழக அரசின் அலுவலகங்களும் தொடர்ந்து செயல்படுகின்றன. இவ்வாறு கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகள் 2000 ஆண்டுகளாக பாண்டியர்களின் கோட்டைகளும் அரண்மனைகளும் இருந்த இடங்கள் இன்றும் நமது தமிழக அரசின் அலுவலக அதாவது அவர்களின் அலுவலகமாக நகராட்சி அலுவலகமாக அல்லது பத்திரப்பதிவு அலுவலகமாக ஏதோ ஒரு வகையில் தமிழர்களுக்கு பயன்பட்டு வருவது நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை அளிக்கின்றது. அவர்களின் தொடர்ச்சியை காண்பிக்கின்றது. அவர்களின் துடிப்பானது இன்றும் நம்மிடையே இதே துடிப்பாக நமக்கு ஊக்கமளித்து வருவது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை அளிக்கின்றது. அந்த இடத்தை தான் இப்பொழுது மேற்கு பக்கமாக பழைய தேசிய நெடுஞ்சாலை 7லிருந்து இப்பொழுது உள்ள அதாவது தேசிய நெடுஞ்சாலை 44 அமைக்கப்பட்டுள்ள அதாவது பைபாஸ் என்று சொல்வார்கள்.
புகவலிச்சாலை அமைந்துள்ள பகுதிக்கு நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். இதுதான் பழமையான பாண்டியர்களின் ஆட்சி பகுதியாக இருந்திருக்கின்றது. இப்பொழுது அந்த முருகன் கோவிலை கடந்து நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது உங்களுக்கு விளங்கியிருக்கும் சாத்தூரில் எந்த இடத்தில் அந்த கோட்டைகள் அமைந்திருந்தன, அது எந்த காரணங்களுக்காக அது காலங்காலமாக இருந்திருக்கின்றது அல்லது இல்லாமல் போய்விட்டது, மீண்டும் செயல்பட்டு இன்றும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்று நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி. இந்த காணொளி இத்துடன் முடிவடையும் வேலைக்கு வந்துவிட்டது. அடுத்த ஒரு காணொளியில் விரைவில் வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.